உங்களுக்கு என்னதான் நீங்க டயட் ஃபாலோ பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகவே இல்லையா? ரொம்ப எஃபெக்டிவான சிம்பிளான 5 ட்ரிங்க் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இந்த 5 ட்ரிங்க்ல ஏதாவது ஒன்று நீங்க ஃபாலோ பண்ணாலும் ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து அடையும். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால நிறைய மருந்துகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் என்னென்ன, அந்த மூலிகைகளை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். கழிவுகளின் தேக்கம், கபம், அந்த 3 நாடிகள்ல கபத்தின் வேறுபாடு, இதுதான் உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். சித்த மருத்துவத்தின்படி பார்க்கும்போது அந்த கபம் நம்ம உடல்ல அதிகரிக்குது அப்படின்னு சொன்னாலோ, கழிவுகள் உடல்ல அதிகமா தேங்கி தேங்கி நமக்கு உடல் பருமன் அதிகமாகலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபுட் ஃபாலோ பண்றோம், இல்லை ஃபாஸ்டிங், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், ஸோ வாட்டர் தெரப்பி, இப்படியெல்லாம் நம்ம நிறைய ட்ரை பண்ணியும் நமக்கு ஏங்க ரிசல்ட் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க உடல்ல கழிவுகள் அதிகமாக தேங்க தேங்க உடல்ல பாதிப்புகள் ஏற்பட்டு உடல் பருமன் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், இரத்த தாது, 7 உடற்தாதுக்கள்ல இரத்த தாது நமக்கு குறையும் பொழுதும் உடல் பருமன் அதிகமாகுது. ஸோ ரத்தம் இல்லாத போது நிறைய பேர் என்ன உடம்பு ஊதிக்கிட்டே போகுது, சோபை நோயா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது சோபை அப்படின்னாவே நம்ம உடல்ல ஆர்பிசி செல்ஸ், அந்த சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நோய். அப்போ ஹீமோகுளோபின் குறைவா இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகும். நிறைய பேர் ஒபீஸா இருக்கிறவங்க பண்ற தவறு என்ன தெரியுங்களா? நான் நல்லா வெயிட் போட்டே போறேன், அதனால நான் ஃபுட் எல்லாம் குறைச்சிடுறேன் அப்படின்னு குறைச்சிட்டு இன்னும் ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தவிர பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது, உடல் வெளுத்து போற மாதிரி, வெளிரிய மாதிரி ஒரு தோற்றம் வருதுன்னா பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கா, இல்லை உடல் பருமன் நமக்கு சரியான முறையில் குறையறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றது நமக்கும் தெரியுங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடிய ஒரு 5 ட்ரிங்க், ஸோ ஒரு 5 குடிநீர் வகைகளை நான் சொல்கிறேன். இதை நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணலாம். இப்போ 5ல் ஏதாவது 1 இல்லை 2 கூட தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உங்கள் சாய்ஸ் தாங்க. ஆனால் இது எல்லாமே நல்ல வெரி வெரி எஃபெக்டிவ். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் இந்த மூலிகைகள் எல்லாமே நம்மளுடைய கபத்தை குறைக்கவும் உடல் கழிவுகளை வெளியேற்றவும் சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் தான். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு நல்லா வெளியேறி ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுதும் வெயிட் கெயின் ஆகலாம். கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுதும் நமக்கு வெயிட் கெயின் ஆகலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு நல்லா வெளியேறி உடல் எடை உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்க, இப்போ என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம், இது எப்படி நம்ம குடிநீராக செஞ்சு குடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடியது 50 கிராம் அளவுக்கு திப்பிலி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த திப்பிலி அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதனோட என்ன மூலிகை சேர்க்கலாம் அப்படின்னா 100 கிராம் சோம்பு எடுத்துக்கோங்க. இந்த 2 மூலிகை தான். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா லேசாக வறுத்து பவுடர் பண்ணிக்கணும். காலையில் எம்டி ஸ்டொமக்லே இது ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து காலையிலே நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ இப்படி குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் வெளியேறும். முக்கியமாக கொலஸ்ட்ரால். ஸோ எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் குறையவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு இந்த ட்ரிங்க் நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ தவறாமல் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. 2வது முக்கியமான ஒரு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் என்ன அப்படின்னா ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ ஏலக்காய் 50 கிராம் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 50 கிராம் ஏலக்காய் எடுத்துக்கணும். அதே அளவுக்கு 50 கிராம் சீரகம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பவுடரை நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி டீயா ரெடி பண்ணி குடிக்க போறோம். ஒரு சிலருக்கு வயிறு பசிக்கவே இல்லைங்க,
சாப்பிட்டாலே எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குது, நெஞ்செரிச்சல் வருது அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அது சரியாகிறதுக்கு ஏலக்காய், சீரகம் இது ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறதுக்கு ஏலக்காய், சீரகம், இந்த கஷாயம், இந்த குடிநீரை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். அடுத்து 3வது முக்கியமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அது பெண்களுக்கு உடல் பருமனால் அதிகமாக அவதிப்படுறேன், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். என்னென்னா சதக்குப்பை மூலிகை. நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். சதக்குப்பை டீயோட ரகசியமும் ஒரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சதக்குப்பை 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் 50 கிராம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த 2 மூலிகையுமே நம்ம பவுடர் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம காலையில் கஷாயமாக குடிக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தவறாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் உடல் நலனுக்கு ஏற்ற, அதாவது பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படியே பாடி நல்லா க்ளீனாக இருக்கணுங்க. உடலில் எந்த கழிவுமே இருக்கக்கூடாது, நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த டீயை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். சரிங்களா? அடுத்து 4வது முக்கியமான ஒரு விஷயம், இந்த மூலிகை டீ நம்ம எடுக்கும்போது இன்னும் வேகமாக, அதாவது கொஞ்சம் உடல் உஷ்ணம் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி உணவு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் கட்டாயமாக உடலை விட்டு வெளியேறிடும். அப்படி என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முக்கியமாக சிற்றரத்தை நமக்கு தேவைப்படுது. 50 கிராம் சிற்றரத்தை எடுத்துக்கோங்க. 100 கிராம் சீரகம், 50 கிராம் ஏலக்காய், இது 3 ஒன்றா சேர்த்துக்கணும். இதுவும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த டீயை நம்ம குடிச்சிட்டு வரணும். இது பெரும்பாலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு தரக்கூடியதாக இருக்குங்க. நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, சரியாக எனக்கு ப்ரீத்திங் வரல, ப்ரீத் பண்ணும்போது எனக்கு லங்ஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு இந்த டீ நீங்கள் சிற்றரத்தையை தாராளமாக பயன்படுத்தலாம். உடல் நலனுக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடியது. 5வது முக்கியமான டீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியா எடுத்துக்கலாம். தனியாவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, 50 கிராம் தனியா எடுத்துக்கோங்க, 50 கிராம் சோம்பு, 25 கிராம் ஓமம், இது 3ம் ஒரு காம்பினேஷன். இதை நீங்கள் ஒன்றாக சேர்த்து இதை கஷாயமாக நம்ம சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் எடுத்துக்கும் பொழுதும் மலச்சிக்கல் தொந்தரவு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கும். உடல் நலனில் ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தாராளமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாங்க. ரெகுலராக சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நமக்கு வெளியேறும். சரிங்களா? அப்போ அந்த உடல் கழிவுகள் வெளியேற தான் உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தைராய்டு பிரச்சனையோ இல்லை பிசிஓடி இருக்குது, அதுலேயும் நமக்கு சரியாகணும் இல்லையா? அப்போது இந்த 5 ட்ரிங்கில், இந்த 5 குடிநீர் வகைகளில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை 2 சூஸ் பண்ணிக்கோங்க. இது 5 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு 21 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போதே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் எடை குறையிறது நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. மேலும் உடல் நலம் தொடர்பான சந்தேகங்கள் இருக்கு, மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.